இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, துறவியரே, அன்பான பொதுநிலை சகோதர சகோதரிகளே, இரண்டு மிக முக்கியமான கொண்டாட்டங்களுக்காக குழித்துறை மறை மாவட்டத்திலே உள்ள அனைத்து அருள் பணியாளர்களும், குழித்துறை மறை மாவட்டத்திலே உள்ள அருள் சகோதரிகள், துறவியர் மற்றும் வேதியர் மற்றும் பொதுநிலை சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒரே இறைமக்கள் குடும்பமாக இந்த பேராலயத்திலே இன்று மாலையிலே நாம் கூடி வந்திருக்கின்றோம். முதலாவதாக இன்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசு ஏற்படுத்திய குருத்துவத்தை இன்றைக்கு நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். இரண்டாவதாக அருளடையாளங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற திரு எண்ணெய்களை இன்றைக்கு புனிதப்படுத்துகின்றோம். இந்த திருப்பலியிலே நாம் அர்ச்சிக்கின்றோம். குருத்துவம் என்று சொல்வது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற, இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மாபெரும் கொடையாக இருக்கின்றது. குருத்துவம் கடவுளிடமிருந்து வருகின்ற ஒரு மாபெரும் இலவச கொடை என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசுவே இந்த குருத்துவத்தினுடைய தலைமை குருவாக இருந்து நம் அனைவரையும் வழிநடத்துகின்றார். அது பணி குருத்துவமாக இருந்தாலும் சரி, பொது குருத்துவமாக இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய குருத்துவத்திலே இறைமக்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் பங்கெடுக்கின்றோம். அந்த தலைமை குரு நமக்கு காட்டுகின்ற அந்த பாதையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற குருத்துவ பணியை முறையாக நாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நல்ல நாளிலே குழித்துறை மறை மாவட்டத்திலே உள்ள அனைத்து அருள் பணியாளர்களையும், அனைத்து அருள் சகோதரிகள் மற்றும் அன்பு இறைமக்கள் அனைவரையும் நெஞ்சார பாராட்டுகின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஏனென்றால் தலைமை குருவாகி இயேசு இறைமக்களாகிய நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த குருத்துவத்தை நாம் ஏற்றுக்கொண்டு, இந்த குருத்துவத்தினுடைய மேன்மையை புரிந்து கொண்டு, இந்த குருத்துவத்தை அவர் விரும்புகின்ற பாதையிலே வாழ்ந்து காட்டி நாம் எல்லாம் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்ற நேரம். அன்புக்குரியவர்களே, அதே நேரத்திலே இந்த திருப்பலி கொண்டாட்டத்திலே இன்றைக்கு அருளடையாளத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற திரு எண்ணெய்கள் அர்ச்சிக்கப்படுகின்றது. அருளடையாளம் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நாம் பிறந்ததிலிருந்து நம் வாழ்வின் இறுதி வரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பருவத்திலும் இந்த அருளடையாளங்கள் நம்மை வளப்படுத்துகின்றன, நமக்கு வாழ்வை கொடுக்கின்றன, கிறிஸ்தவ வாழ்வில் நாம் வளர்வதற்கு நமக்கு உதவி புரிகின்றன. அந்த விதத்திலே இன்றைக்கு திருமுழுக்கிலே பயன்படுத்தப்படுகின்ற, உறுதி பூசுதலிலே பயன்படுத்தப்படுகின்ற, குருத்துவத்திலே பயன்படுத்தப்படுகின்ற, நோயில் பூசுதலிலே பயன்படுத்தப்படுகின்ற திரு எண்ணெய் இன்றைக்கு அர்ச்சிக்கப்படுகின்றது. நாமெல்லாம் திருமுழுக்கின் பொழுது இந்த அக்களிப்பின் தைலத்தால் அர்ச்சிக்கப்படுகின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்கின்ற நாம் ஜூபிலி ஆண்டிலே இறைவன் மீது ஆழமான நம்பிக்கையை கொண்டு, உறுதியான இறை நம்பிக்கையை கொண்டு எதிர்நோக்கி இருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் அந்த ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியின் தைலத்தால், அக்களிப்பின் தைலத்தால் பூசி நாமெல்லாம் மகிழ்வோடு வாழவும், இந்த சமூகத்திலே இந்த தைலத்தை பூசிக்கொண்டவர்கள் இயேசு விரும்புகின்றபடி பணியாற்றவும் நமக்கு இந்த நல்ல நாளிலே அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே இயேசுவின் குருத்துவம்தான் நம் ஒவ்வொருவருடைய குருத்துவமாக இருக்கின்றது. எல்லாரும் திருமுழுக்கு பெற்ற அத்தனை பேரும் அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய குருத்துவத்திலே நாம் பங்கெடுக்கின்றோம். என்ற விதத்திலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய குருத்துவத்தினுடைய அடிப்படை தன்மை என்ன என்று சொன்னால், அந்த அடிப்படை தன்மை பணி, தொண்டு,
ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்லுகின்றார். எனவே இதுதான் அடிப்படை. இயேசுவினுடைய போதனையாக இருக்கலாம், அவருடைய புதுமைகளாக இருக்கலாம், அவருடைய உவமைகளாக இருக்கலாம், அத்தனையையும் அவர் வாழ்ந்து காட்டுவதன் மூலம் அவர் ஒரு பணியாளராக உயருகின்றார் என்று சொல்ல வேண்டும். உச்சமாக சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்து உயிரை கையளிப்பதன் மூலம் தலை சிறந்த பணியாளராக, இந்த உலகத்தின் நிரந்தர பணியாளராக அவர் மாறியிருக்கின்றார். எனவே நாமெல்லாம் இந்த குருத்துவத்தை பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால், அந்த ஆண்டவர் இயேசு அந்த குருத்துவத்தை எப்படி நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றாரோ அந்த பாதையில் நாமெல்லாம் பணி குருத்துவத்தில் பங்கெடுத்தாலும் பொது குருத்துவத்தில் பங்கெடுத்தாலும் நாம் அவரை போல வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த குருத்துவம் எப்படிப்பட்டது என்ற ஒரு கேள்வியை கேட்டால் 3 சிந்தனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த குருத்துவமானது முதலிலே மனுவுரு ஏற்ற அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பணிகள்தான் குருத்துவம் என்று சொல்ல வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், அங்கே லேவிய குருத்துவம் இருக்கின்றது. அந்த லேவிய குருத்துவத்திலே உடல் நோகாமல் பணி செய்கின்ற குருக்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் சடங்குகளை மட்டுமே குருத்துவ பணியாக பழைய ஏற்பாட்டிலே செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டிலே அந்த குருத்துவ பணிக்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்கின்றார். அந்த குருத்துவ பணியானது மக்கள் வாழ்வோடு தொடர்புடையது என்பதை சிறப்பாக நமக்கு கற்றுத்தருகின்றார். எனவேதான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம், அங்கே சொல்லப்படுகின்றது, பலியையும் காணிக்கையையும் நான் விரும்பவில்லை, எனக்கு ஒரு உடலை தந்தீர், பாவம் போக்கும் பலியையும் உமக்கு உகந்தது அல்ல, மாறாக இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற வந்துவிட்டேன் என்று சொல்லுகின்றார். இறைவனுக்கு கீழ்ப்படிவது, இறைவனுக்கு உகந்தரவராக வாழ்வது, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது, ஆண்டவர் இயேசு தலைமை குருவாக இருந்து நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த குருத்துவத்தை வாழ்ந்து காட்டுவது, சிலுவை வழியாக பணியின் உச்சத்துக்கு செல்வது, வலுவற்ற மக்களை எல்லாம் வலுவுள்ளவர்களாக மாற்றுவது, இதுதான் குருத்துவத்தின் மேன்மை என்பதை அவருடைய மனு உடல் ஏற்பு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இரண்டாவதாக ஆண்டவர் இயேசுவினுடைய குருத்துவம் அத்தனை குருத்துவத்தையும் விட சிறந்த குருத்துவமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். திருப்பாடல் 110 அருமையாக சொல்லுகிறது, மெல்கிசதேக் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆணையிட்டு சொன்னார் என்று. எனவே இந்த மெல்கிசதேக்கு தான் எனவே 10இல் ஒரு பகுதியை ஆபிரகாம் கொடுத்து அந்த ஆபிரகாமினுடைய வாரிசாக லேவி இருக்கின்றார். எனவே இது ஒரு அரச குருத்துவமாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரு அரச குருத்துவத்திலே பிறந்திருந்தாலும் கூட அவர் அந்த குருத்துவத்திலிருந்து ஒரு புதிய குருத்துவத்திற்கு கடந்து செல்வதை பார்க்கின்றோம். அதைத்தான் நாம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே வாசிக்கின்றோம். அவர் மனித உடல் ஏற்று அவர் அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார், தன்னை தாழ்த்தி கொண்டார், பணிவுள்ள ஒரு குருவாக அவர் மாறினார் என்பதை அந்த வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆக அனைத்து குருத்துவத்தையும் விட மிஞ்சி நிற்கின்ற ஒரு குருத்துவம் ஆண்டவர் இயேசுவினுடைய குருத்துவம். எனவே அது லேவிய குருத்துவத்தை போல ஒரு குறுகிய கண்ணோட்டத்திலே பார்க்கப்படுகின்ற ஒரு குருத்துவம் அல்ல, ஒரு குறுகிய இடத்திற்குள்ளால் அடைக்கப்படுகின்ற ஒரு குருத்துவம் அல்ல. அது ஒரு பரந்த வாழ்வை, அனைத்து மக்களையும் ஜாதி சமய இன பேதமின்றி எல்லா மக்களையும் அன்பு செய்கின்ற, அனைத்து மக்களுக்கும் வாழ்வு கொடுக்கின்ற, அனைத்து மக்களுக்காகவும் தன்னை தியாகம் செய்கின்ற ஒரு குருத்துவம் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றையும் விட மேலாக ஆண்டவர் இயேசுவினுடைய குருத்துவம் ஒரு புதிய உடன்படிக்கையை உருவாக்குகின்ற ஒரு குருத்துவமாக இருக்கிறது.
எனவேதான் அப்பத்தை எடுத்து அதை கொடுத்து, இது என்னுடைய உடல், வாங்கி உண்ணுங்கள். அதே போல கிண்ணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுத்து, இது என்னுடைய இரத்தம், வாங்கி பருகுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த குருத்துவத்திலே நாமெல்லாம் பங்கெடுப்பதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு தலைமை குருவாக இருந்து நமக்கு மாதிரி காட்டுகின்ற இந்த குருத்துவத்திலே நாம் என்ன பணியை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அருமையாக சொல்லுகின்றது. எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகமே நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு கொள்கை விளக்கமாக, கொள்கை முழக்கமாக அமைந்திருக்கின்றது. நாசரேத்து தொழுகை கூடத்திலே அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள், ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர், ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலையை கொடுக்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று ஒரு குருத்துவம், இயேசுவின் குருத்துவம், அதிலிருந்து எழுகின்ற பணி என்ன என்பதை திட்டவட்டமாக தெளிவாக நமக்கு சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, எனவே அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கின்ற, இது ஜூபிலி ஆண்டு, நாம் எல்லாருமே அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கின்ற பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே, எனவே எப்படிப்பட்ட பணியை செய்வது என்று சொல்லுகின்ற பொழுது சுருக்கமாக சொன்னால் 3 முக்கியமான பணிகள். முதலாவதாக இறையாட்சியை இந்த சமுதாயத்திலே உருவாக்குகின்ற இறைவாக்கு பணி. அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகின்ற இந்த உலகமாக இருக்கலாம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இந்திய நாடாக இருக்கலாம், நாம் இருக்கின்ற இந்த கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கலாம், இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், ஏழைகள் பாதிக்கப்பட்ட நிலையிலே, ஏழ்மையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். வன்முறைகள் பல இடங்களிலும் தலைவிரித்து ஆடுவதை பார்க்கின்றோம். ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் மதவரிகள், ஜாதி வரிகள் இருப்பதை பார்க்கின்றோம். அடிமைத்தனங்கள், அடக்குமுறைகள், மனித உரிமை மீறல்கள் இருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுற்றுச்சூழல் சீர்கேடுகளால் இன்றைக்கு உலகமே அவதியுறுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இந்த நேரத்திலே நாமெல்லாம் இறைவாக்கு பணியை செய்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். இது ஒரு சவாலான பணி, இது ஒரு கடினமான பணி. ஆனால் இது முடியாத பணி அல்ல, மாறாக கடவுளே நமக்கு சக்தி தருகின்றார், கடவுளே நமக்கு ஆற்றல் தருகின்றார், அவரே நம்மோடு இருக்கின்றார், அவரே நமக்கு துணை நிற்கின்றார். எனவே அந்த ஆண்டவர் இயேசு தலைமை குரு ஏற்படுத்திய அந்த குருத்துவத்திலே பங்கு பெறுகின்ற நாம் இந்த இறைவாக்கு பணியை செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே இறையாட்சியை உருவாக்குகின்ற பணி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த சமூகத்தை ஒரு அன்பு சமூகமாக கட்டியெழுப்புகின்ற ஒரு பணியாக அது இருக்கின்றது. எனவே இதிலே சோதனைகள் உண்டு. மோசே இறைவாக்கினரை பார்க்கின்றோம். எண்ணிக்கை நூலிலே வாசிக்கின்ற பொழுது அந்த மோசே இறைவாக்கினர் அந்த மக்களால் புறக்கணிக்கப்படுகின்றார். யாருக்கு பணி செய்கின்றாரோ அந்த மக்களே அவர்களை புறக்கணித்து தள்ளுகின்றார்கள். ஆண்டவருடைய சமூகத்தை இந்த பாலை நிலத்திற்கு நீர் ஏன் கொண்டு வந்தீர் என்று முணுமுணுக்கின்றார்கள். ஆனால் அந்த மோசே தன்னுடைய பணியிலிருந்து பின்வாங்கவில்லை. காரணம், அவர் செய்தது இறைவாக்கு பணி. இறைவாக்கு பணியிலே சவால்கள் உண்டு, இறைவாக்கு பணியிலே வேதனைகள் உண்டு. ஆனால் அதை துச்சமென கருதி ஆண்டவரின் அருளோடு, ஆற்றலோடு, ஆசீரோடு பணி செய்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, இந்த குருத்துவத்திலே பங்கு பெறுகின்ற நாம் அனைவரும் திரு அவையை ஒரு அன்பு சமூகமாக, அன்பு குடும்பமாக கட்டியெழுப்புவதற்கு அழைக்கப்படுகின்றோம். இங்கே பிளவுகளுக்கு இடமில்லை,
பிரிவினைகளுக்கு இடமில்லை. மாறாக இந்த குளித்துறை மறை மாவட்டத்திலே வாழுகின்ற அத்தனை குருக்களும் அருள்பணியாளர்களும், இந்த குளித்துறை மறை மாவட்டத்திலே வாழுகின்ற துறவியரும் பொதுநிலையினரும் உறவோடு ஒருவரோடு உறவு கொள்வதன் மூலம் அன்புக்குரியவர்களே ஒரு உறவு குடும்பமாக நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். என்னால் நான் இருக்கின்ற ஒரு பங்குத்தளத்திலே, ஒரு நிறுவனத்திலே, ஒரு அன்பியத்திலே, ஒரு மறை வட்டத்திலே, ஒரு மறை மாவட்டத்திலே ஒரு பிளவோ பிரிவினையோ வராமல் பார்த்து கொள்வது எனக்கு கடவுள் கொடுத்த குருத்துவத்தினுடைய மேன்மையை நாம் வாழ்ந்து காட்டுவதற்கு அன்புக்குரியவர்களே ஒரு மாதிரியான வாழ்வு என்று சொல்ல வேண்டும். எனவே இந்த மறை மாவட்டத்திலே நாம் அன்பு குடும்பமாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றால் அனைவரும் ஒரு அன்பு திருவையாக நாம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், இங்கே இருக்கின்ற அன்பியங்களாக இருக்கலாம், இங்கே இருக்கின்ற பிற அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கின்ற பங்கேற்பு அமைப்புகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அத்தனையிலும் நாம் போட்டிகளின்றி உறவோடு அன்போடு ஈடுபாட்டோடு நாம் ஒரு உறவு குடும்பமாக கட்டி எழுப்ப நாம் அழைக்கப்படுகின்றோம். அதோடு அன்புக்குரியவர்களே இந்த குருத்துவ பணியானது ஒரு சிறப்பான ஒரு வழிபாட்டு பொறுப்பை, ஒரு வழிபாட்டு சமூகத்தை உருவாக்குகின்ற பணியையும் நாம் செய்ய வேண்டும் என்று அனைவருக்கும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே நாம் பொது குருத்துவத்தில் இருந்தாலும் பணி குருத்துவத்தில் இருந்தாலும் இந்த பணிகளை எல்லாம் செய்கின்ற பொழுது நாம் அந்த ஆண்டவர் இயேசு விரும்புகின்ற பாதையிலே குருத்துவ பணியை செய்பவர்களாக மாறுகின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய உறவுகளை கட்டி எழுப்புவோம். இந்த நாளிலே ஆயரும் அருள்பணியாளர்களும் அன்பான இறைமக்களும் ஒன்றாக கூடி வந்து நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். தலைமை குரு ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த குருத்துவத்திலிருந்து எழுகின்ற தோழமை உணர்வு, அன்பு உணர்வு இவர்கள் மூலம் ஒருவரை தாங்கிக் கொள்வதற்காகவும், ஒருவருக்கு உதவி செய்வதற்காகவும், ஒருவர் மீது அக்கறை கொண்டிருப்பதற்காகவும், அனைவரும் இணைந்து இந்த சமூகத்திலே நாம் வாழுகின்ற இடங்களிலே அனைவருக்கும் பணி செய்வதற்காகவும் இன்றைக்கு நாம் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே ஒருவரை பாராட்டுவோம். அன்புக்குரியவர்களே, தூய பவுலடியார் குறிப்பிடுவது போல ஒருவரை உங்கள் பணியில் ஊக்கப்படுத்துங்கள். அன்புக்குரியவர்களே, ஊக்கப்படுத்துவோம், பாராட்டுவோம். குருக்கள் பொதுநிலையினரை ஊக்கப்படுத்துவோம், பாராட்டுவோம். பொதுநிலையினர் குருக்களை பாராட்டுங்கள், பொதுநிலையினர் துறவியரை பாராட்டுங்கள், ஊக்கப்படுத்துங்கள். அன்புக்குரியவர்களே, இது நம்முடைய குருத்துவத்திலிருந்து இயல்பாக எழ வேண்டிய ஒரு பண்பாக அது இருக்க வேண்டும். பல இடங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது நிறைகளை பற்றி பேசுவதற்கு பதிலாக எப்பொழுதும் நம்முடைய மனதில் முதலில் குறைகள் தான் மேலோங்கி வருவதை பார்க்கின்றோம். இந்த சூழலிலே நிறைகள் எங்கே இருக்கின்றது என்பதை பார்க்கின்ற நல்ல மனநிலை நமக்கு வேண்டும். சில பங்குகளில் இயேசுநாதரை பங்கு சாமியாரா போட்டாலும் குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே எப்பொழுதும் குறைகளையே பார்க்கின்ற ஒரு மனநிலை, குறையையே பார்க்கின்ற பார்வை, இவைகளிலிருந்து விடுதலை பெற்று நாம் நிறைவோடு ஒருவரை அரவணைத்து கொண்டு இந்த குளித்துறை மறை மாவட்டத்தை ஒரு குடும்பமாக கட்டி எழுப்புவோம். நமக்கென்று கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு மாபெரும் மறை சாட்சி புனித தேவசகாயம். அவருடைய வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியாக இருக்கட்டும். எனவே அவர் நம்முடைய பணி குருத்துவத்துக்கும் பொது குருத்துவத்துக்கும் மாதிரி காட்டுகின்ற ஒரு வாழ்க்கையை இந்த மண்ணிலே அவர் வாழ்ந்து காட்டியவர். உறுதியான ஒரு ஆழமான இறை நம்பிக்கை, அதே நேரத்திலே உறுதியான ஒரு சமூக பணியின் மூலம் சமூக நீதியை, உண்மையை, நீதியை, நேர்மையை, ஆழமான இறை நம்பிக்கையை இந்த மண்ணிலே விதைத்து நம்முடைய குருத்துவ பயணத்தில் நாம் என்ன பணி செய்ய வேண்டும் என்று நமக்கு மாதிரி காட்டுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த குருத்துவ கொடைக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்று நாம் இன்றைக்கு திரு எண்ணெயை அர்ச்சிக்கின்றோம். நம் ஒவ்வொருவர் மீதும் அருளடையாளங்கள் மூலம் இந்த திரு எண்ணெய்கள் பூசப்படுகின்றது,
பூசப்படுகின்ற இந்த திரு எண்ணெய்கள் நம் கிறிஸ்தவ வாழ்வை வளப்படுத்த வேண்டும். திரு எண்ணெய் பூசப்படுவது நம்முடைய வாழ்வை வளப்படுத்துவதற்காக, பிறருடைய வாழ்வையும் வளப்படுத்துவதற்காக. உங்கள் மீது பூசப்பட்ட அந்த திரு எண்ணெய், திருத்தைலம் உங்களிலே இருந்து விடாமல் அது எல்லா இடங்களிலும் சென்று இந்த சமூகத்திலே உள்ள அத்தனை மக்களுக்கும், விளிம்பு வரை சென்று விளிம்பு நிலை மக்களுக்கும் வாழ்வு கொடுக்கின்ற ஒரு திரு எண்ணெயாக அது இருக்கட்டும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருள் பணியாளர்